பார்த்து செயல் என்கின்ற வலுவடைய வாக்கிற்கு முத்தமிழர் கலைஞர்களுடைய விளக்கமுறை என்பது ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கு இடையே ஒரு தலைவர், அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற விளக்குவதையோடு ஐடிஎன்டி திருச்சி ரீஜனல் ஹப் இனாகுரேஷன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான முக்கியமான நாள். Being an NCA graduate from this city, I know the importance of this hub. I think the right hub is at the right city because the Trichy is called as the education hub in Tamil Nadu. So I was so happy. I would like to thank our Honorable Minister and PTR and nowadays AAS sir, Anita Madam, Dr. Sid sir, எங்களுடைய டீன் டாக்டர் செந்தில்குமார் சார் உள்ளிட்ட பல்வேறு கனவுகளை தன்னுடைய கண்கள் ஏந்தி வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் பத்திரிகை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களுக்கும் வணக்கம். குறிப்பாக ஒரு திராவிட மாடல் அரசு அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஒரு மாடர்ன் டெக்னாலஜி சார்ந்து நாம் எப்படி மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், இன்டர்நேஷனல் ஐடி கம்பெனிஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிரிட்ஜாக, ஒரு இணைப்பாக ஐடிஎன்டி என்று சொல்லக்கூடிய இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இங்கே வனிதா மேடம் சொன்ன மாதிரி 2023 அப்படி ஆரம்பிச்சு அதை ஆரம்பித்து வச்சாங்க. அவருடைய நமக்கான பெருமை என்னன்னா, இதுக்கான ரிசர்ச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வாளர்களை உருவாக்கணும். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6000 ரிசர்ச்சர்ஸ், 70 இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்வெஸ்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிட்டத்தட்ட 80 மேம்படுகின்ற டீடெக் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், 130 கல்லூரிகள் இணைந்து இன்றைக்கு அடுத்த கட்டத்துக்கு தமிழ்நாட்டை நகர்த்துகின்ற அந்த பணியை ஐடிஎன்டி நம்மளுடைய டாக்டர் அமைச்சர் அண்ணன் பிடிஆருடைய தலைமையில் மிக சிறப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாரும் சொன்ன மாதிரினா இவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு 2 வருஷத்துல கிட்டத்தட்ட 2700 மேற்பட்டுகின்ற தொழில் முனைவர்கள் பயன்படுகின்ற அளவுக்கு இது உயர்ந்திருக்கின்றது. இங்கே பேசியது கூட ஜூலை மாதம் 4 மாதம் செய்தியில் நம்முடைய ஆனரபிள் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டருடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நடந்த செய்திகளை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக அந்த நிகழ்ச்சியில் ஒரு டீடெக் சார்ந்திருக்கின்ற ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு 5 கம்பெனிஸ்க்கு, அதே மாதிரி அப்கமிங் இன்னோவேஷன் கம்பெனிஸ்க்கு நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய ஃபவுண்டேஷன்ஸுக்கு 53 லட்சம் ரூபாய் நிதிகளை வழங்குவதை நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக இந்த IN2T என்று சொல்லக்கூடிய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, அறிவுசார் சொத்துரிமை சார்ந்து இப்போ காப்புரிமையோடு இருக்கக்கூடிய கண்டுபிடிப்புகளை எப்படியெல்லாம் நடைமுறைப்படுத்தலாம் என்கிற ஒரு 4 ஒப்பந்தங்களை அந்த நீங்கள் செய்திருக்கீங்களா பார்க்க முடியாது. துணை முதலமைச்சருடைய தலைமையில் அது ASME சார்ந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அல்லது போஷாக இருந்தாலும் சரி, அதே போல அங்கே இருக்கின்ற CDAC-ஆக இருந்தாலும் சரி, ஐஸ்டெமாக இருந்தாலும் சரி, NDRC-ஆக இருந்தாலும் சரி, மகேந்திரா போன்றவங்களோட கிட்டத்தட்ட 6 விதமான ஒப்பந்தங்கள்லாம் அங்கே செய்யப்படுது. நாங்கள் பார்க்கலாம். அது பார்க்கும்போது ஒரு ஆசை, நம்ம ரீஜனுக்கு எப்பப்போ அவங்க வரப்போகிறாங்க அப்படின்னு ஒரு ஆசை. இன்றைக்கு அது நிறைவேறுகிறது. நான் சொன்ன மாதிரி ரீஜன் சொல்லும்போது அனைவருமே பயன்படுகிற அளவுக்கு இன்னைக்கு கூட நீங்கள் பல பேர் இந்த ஒப்பந்தங்களை மூவிஸ் சைன் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய பாராட்டுகளும் என்னுடைய பாராட்டுகளும். ஸோ என்னை பொறுத்தவரை வெறும் சென்னை மட்டும் இல்லாமல் எனக்கு திருச்சியும் இணைய வருங்காலத்தில் அந்த ஆரம்பியாக அமைகின்ற ஒரு என்வரான்மெண்ட்டை நீங்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி தர வேண்டும். அதுக்கு ஐடிஎன்டி உறுதுணையாக இருக்கும். நாங்களும் இந்த மாவட்டத்தோட அமைச்சர் இந்த முறையிலே எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கான டைரக்டர் ஃபார் ரிகார்டிங் DPIIT பற்றி நம்ம சொல்கிறோம். யூனியன் கவர்மெண்ட்டே நமக்கு சொல்கிறாங்க. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரி சார்ந்த அல்ல இன்டர்னல் ட்ரேட் சார்ந்து இருக்கின்ற ஒரு சர்வே, ஒரு ரிப்போர்ட் நம்ம கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க? ஒரு கொரோனா ஒரு பேண்டமிக்கு பிறகு ஐடி செக்டார்ஸ் நீங்கள் 7 to 8 டைம்ஸ் வளர்ந்துருக்குது என்கிற ஒரு புள்ளி விவரம். இதை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் லாஸ்ட் இயரே எடுத்து சொல்லியிருக்காங்க. என்ன திருச்சியை பொறுத்தவரைக்கும் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கி 338 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு. தஞ்சையை பொறுத்தவரைக்கும் 24 ஸ்டார்ட் அப்ஸ் இருந்துச்சு, இன்றைக்கி 226 ஸ்டார்ட் அப்ஸ் கொண்டு வந்தோம். அதில் அதிகம் இருக்கிற ஸ்டார்ட் அப்ஸ் எதை சார்ந்துன்னு சொன்னால் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சார்ந்து.
ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்றைக்கி ஒரு முன்னேற்ற பாதையை நம்ம சென்று கொண்டிருக்கின்றோம். ஸோ இப்படி போகும் பொழுது இதுக்கெல்லாம் காரணம் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டிடியூஷன்ஸோ அல்லது ஆனரபிள் சீஃப் மினிஸ்டருடைய ட்ரீம் ப்ராஜெக்டாக இருக்கின்ற நான் முதல் மூலமாக இருக்கின்ற ஸ்கில் டெவலப்மெண்ட்ஸ் ஒரு பக்கம் இருந்தது என்று சொன்னாலும் அதே முதலமைச்சர் நமக்காக ஆரம்பித்து தந்த ஸ்டார்ட் அப் டிஎன் என்கின்றதும் மிகப்பெரிய ஒரு பங்கை ஆட்டியிருக்கின்றது. அதற்கு வலு சேர்க்கின்ற விதமாக இன்றைக்கி ஐடிஎன்டியும் இன்றைக்கி அதில் இருந்து சேர்ந்திருக்கிறது. இவ்வளோ எங்களுக்கு பெருமை. வனிதாமன் சொன்ன மாதிரி சென்னையில் மட்டுமே பரவலாக இருந்துவிடக்கூடாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் எங்களுடைய படித்த பட்டதாரி இளைஞர்கள் இருக்கிறார். அவர்களும் பயன்பெறுகின்ற விதத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னனால தான் இப்போ T1 சிட்டிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. டைடல் பார்க் இன்றைக்கி நம்முடைய பஞ்சப்பூர் பக்கத்தில் கூட 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் டைடல் பார்க் கிடையாது. T2 T3 சிட்டிஸில் நியோ டைடல் பார்க். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்முடைய பொட்டன்ஷியல் எங்கேயும் போயிடாமல் நம்முடைய பகுதிக்கு அதை எப்படி நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம், அதன் மூலமாக அந்த டிஸ்ட்ரிக்டோடைய வளர்ச்சி நம்முடைய ஸ்டேட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கலாம் என்பதை ஒன்றை பார்த்து நம்ம செய்து கொண்டிருக்கின்றோம். ஸோ வருகை தந்திருக்கின்ற மக்களுக்கு நான் சொல்கிறது, நேற்று நம்முடைய யூனியன் மினிஸ்டர் ஃபார் எஜுகேஷன் சொன்னாங்க, ஏன் 3வது மொழி கற்றுக்கிட்டால் தான் என்ன என்று அவர் கேட்கிறார். இன்றைக்கி இந்த இருமொழியிலேயே நாங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஐ ஆல்வேஸ் யூஸ் டு சே இல்லையா, தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி அண்ட் இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு எங்கள் பிள்ளைங்க குளோபல் லெவலில் போய் இன்றைக்கி வந்து சாதிச்சுட்டு இருக்காங்க. அது போதாதான் எங்களுக்கு ஏன் இன்னொரு மொழி அப்படின்னு ஏன் அவங்க இன்னும் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறார்கள். நமிதா ஷுட் எக்ஸ்கியூசஸ் பிகாஸ் இந்த யூனியன் கவர்மெண்ட் சார்ந்து நாங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்கு இது போதுமானதாக இருக்கின்றது. ஸோ நாங்கள் நிரூபிச்சு நீங்கள் இந்த ஐடிஎன்டி எடுத்துக்கும்போது நான் தகவல் பார்க்கணும், ஆல்மோஸ்ட் 37% நம்முடைய ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய பங்கீடு இருக்கின்ற 13% வந்து தொழில் நிறுவனங்களோட பங்கீடு இருக்குது, 50% ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்று நம்ம சொல்கிறோம். நாங்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு பெருமை என்ன தெரியுமா, அந்த ஐடிஎன்டிங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா முதல் மையம் எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது என்று சொல்லும்போது நம்முடைய பொட்டன்ஷியலை ஒன்றிய யூனியன் கவர்மெண்ட்டுக்கே தெரியும், எவ்வளோ பொட்டன்ஷியலான ஸ்டேட்டுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தெரிந்தாலும் ஒரு ஒரு வாதத்துக்காக அவங்க நம்ம வந்து ஏதாச்சும் திணிச்சுக்கொண்டே இருக்கப்பறம் எப்படியும் நமக்கான 2 language policy is more than enough when compared to what other policies like they are mentioning in the NEP 2020. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் யார்? இன்றைக்கி நாம் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முத்தமிழ் கலைஞர் 1997 ஐடி செக்டாருக்குன்னு கொண்டு வந்த பாலிசி அன்றைக்கே பாருங்கள் எப்படி ஃபோர்ஸை பண்ணியிருக்கிறாரு. தொலைநோக்கு பார்வையோட அன்றைக்கே ஒரு ஐடி செக்டாருக்கு ஒரு பாலிசியை கொண்டு வந்ததுனால தான் இன்றைக்கி மென்பொருள் ஏற்றுமதியில் இந்தியாவிலே 3வது இடத்தில் தமிழ்நாடு இருக்குது என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம். ஸோ எங்களை பொறுத்தவரைக்கும் எங்களுடைய மாநில கல்வி ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசின்னு சொல்கிறோம் இல்லையா 2025, அதில் 21st century ஸ்கில்ஸ்க்கு என்ன, ஃபியூச்சர் ஸ்கில்ஸ் என்னவாக இருக்க போகுது, டிஜிட்டல் லிட்ரஸி என்ன அப்படிங்கிற ஒரு சாப்டரில் அடுத்த கட்டமாக எங்களுடைய பிள்ளைகளுக்கு உலகளாவிய குளோபல் லெவலில் டெக்னாலஜி வைஸ் எப்படி நாங்கள் வந்து கொடுக்க போகிறோங்கிறது நாங்கள் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப அழகாக அதில் நாங்கள் எடுத்து நாங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் ஒரு பகுதி தான் டிஎன் ஸ்பார்க். இப்போ தமிழ்நாடு ஸ்கூல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நம்முடைய ஆனரபிள் டெப்டி சீஃப் மினிஸ்டர் கூட அது சார்ந்த புத்தகத்தை கூட வெளியிட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்புலேருந்து 9ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பேசிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாத்தையும் சொல்லித்தரக்கூடிய அளவிற்கு நம்முடைய பிள்ளைகளை அறிவு சார்ந்த பிள்ளைகளை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு அந்த விதத்தில் அப்படி அறிவு சார்ந்திருக்கின்ற பிள்ளைங்க இன்றைக்கி படிச்சுட்டு வரும்பொழுது நாளைக்கு அவங்களுடைய இந்த இன்னோவேஷன் நாமினி சார் சொன்ன the innovation is the one which distinguishes between a leader and a follower. So be a leader, இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களை கைப்பிடிச்சி தூக்கி விடுறதுக்கு அரசாங்கம் திட்டங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் கையை பிடிச்சி வந்துட மாட்டிங்களா, ஒரு ஆசை தான். அப்படி வரும்போது நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய இலக்காக இருக்கின்ற 2030 $1 trillion எக்கனாமி டாலர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக காரணமாக ஆவீர்கள் என்கின்ற ஒரு ஆசை. ஸோ அதுக்காகத்தான் இன்றைக்கு இது போன்ற ஒரு நிகழ்வில் அதுவும் நமக்கான ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் அண்ணன் பிடிஆர் அண்ணனே வந்து இன்றைக்கி இதில் கலந்துக்கிறார் அப்படிங்கிறது. நான் இந்த தொகுதியை சார்ந்தவன், இந்த அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, பிஏஎம் இருந்தாலும் சரி, என்ஐடியாக இருந்தாலும், பாதாஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய திருவெரும்பூர் தொகுதி தான். ஆக என்னுடைய திருவெரும்பூர் தொகுதிக்கு வருகை தந்திருக்கின்ற அண்ணனுக்கும் இந்த நேரத்தினுடைய நன்றிகள். வருகை தந்திருக்கின்ற அனைத்து இளைய சமுதாயத்திற்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. I now invite Dr. Palanivel Thiagarajan, Minister for Information Technology and Digital Services, Government of Tamil Nadu, to deliver the Chief Guest Address. My good friend, the Honorable Minister for School Education, the respected Secretary of the IT Department, the CEO of ITNT, the Dean of the Anna University campus here, the Director of BIM, the many institutions represented here for our MOU signing, and all of you gathered here, ladies and gentlemen, the faculty of Anna University and many others. Good morning. Thank you for coming and enjoying and celebrating together with us
the foundation of this first regional hub of ITNT.